தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் செல்வா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூருக்கு அருகில் இருக்கிற தவசிலிங்காபுரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊரில் ரொம்பவும் ஒரு பழமையான ஒரு பொக்கிஷம் இருக்குதுங்க. அந்த பொக்கிஷத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த காணொலியில் அந்த பொக்கிஷத்தை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முழுமையாக காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். ஒரு பொக்கிஷம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதாங்க. இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுக்கல் ஒன்று இருக்குது. இந்த நடுக்கல் எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் வீரர் அவர் இறந்திருக்காரு. அவரோட நினைவாக இங்கே ஒரு நடுக்கல் இந்த தவசிலிங்காபுரத்தில் வச்சுருக்குறாங்க. அப்போது எதற்காக நடுக்கல் வச்ச பழக்கம், அந்த பழக்கம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரில் ஒருத்தவங்க வீர மரணம் அடைந்தாலோ இல்லை ஒரு குழு தலைவர் இறந்தாலோ அவங்களோட நினைவாக எழுப்பப்படும் கல் தான் நடுக்கல். நம்ம ஏற்கனவே புலிக்குத்தி பட்டான் கல் அப்படின்ற ஒரு காணொலியை நமது பக்கத்தில் பதிவிட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வில் வச்ச அந்த ஒரு வீரர், அந்த வீரரோட நினைவாக இங்கே நடுக்கல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த நடுக்கல். இங்கே வந்தீங்கன்னா தெரியும். இதான் அந்த நடுக்கல். இதில் பாருங்கள் கல் இருக்குது. இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா இது வீரர். அவர் கையில் பாருங்கள் ஒரு பெரிய வில், ஒரு பெரிய அம்பும் வில்லும் வச்சுருக்காரு. அம்பு இருக்குது கையில், இதில் பாருங்கள் வில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கச்சடை அது கட்டியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உடை வாள் ஒன்று இருக்குது. அவரோட காது பகுதி பாருங்கள் பெரிய ஒரு குண்டலம் போட்டிருக்காரு. முகம் முற்றிலும் சிதிலமடைஞ்சிருக்கு. இந்த கல்லை பத்திரமா வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தூண் நந்தி மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நந்தி மண்டபத்தில் இதை வச்சுருக்குறாங்க. நந்தி மண்டபம் பார்த்துருப்பீங்க நீங்கள் கோவிலெலாம். ஒரு 4 தூணில் அந்த நந்தி இருக்கும். அது மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கல்லை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு 4 தூண் அந்த ஒரு மண்டபம் வச்சு அந்த மண்டபத்துக்குள்ளே இந்த நடுக்கல்லை இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த நடுக்கல் பார்த்திங்கன்னா 2.5 அடி உயரமும் 1.5 அடி அகலமும் உள்ள ஒரு நடுக்கல்லாக இருக்குது. இந்த நடுக்கல் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அவர் கையில் வில்லும் அம்பும் வச்சுருக்காரு அப்படின்னு. இப்போ நடுக்கல் பார்த்திங்கன்னா போர் வீரர்களுக்கு வைப்பாங்க. அப்போ வைக்கும்போது அதில் குதிரை இருந்துச்சு அப்படின்னா அவர் அந்த குதிரைப்படை வீரராக, அதாவது அதில் சிறப்பாக இருந்திருப்பார். அவர் பெரிய வாள் வச்சுருந்தார் அப்படின்னா அவர் அந்த வாளை வச்சு சண்டை போடுற ஒரு வீரராக இருப்பார். ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அம்பும் வில்லும் இருக்குது. அப்போ நிச்சயம் அவர் என்ன இருப்பார்னா, இந்த போர்க்கலையில் அவர் அம்பு வில்லில் வச்சுருக்க அதாவது அதில் ஒரு சிறப்பான ஒரு ஆளாக இருந்திருப்பார். அதுக்காக தான் இங்கே அவரோட கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா வில்லும் அம்பும் வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த தூணில் பாருங்கள், இவர் அந்த படை வீரர் இல்லை படை தளபதியாக இருப்பார், இல்லை ஏதாவது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் எழுப்புவாங்க பொதுவாக. அப்போ என்னென்னா மன்னரோட சிலை இங்கே இருக்குது பாருங்கள். மன்னர் அவரை கை கூப்பி வணங்கிய நிலையில் ஒரு சிலை இருக்குது. இந்த இதுக்கு மறுபக்கம் பார்த்திங்கன்னா இந்த மன்னரோட மனைவி அவங்களோட உருவம் இருக்குது பாருங்கள். அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்போ என்னென்னா மன்னர்கள் அந்த படை தளபதிகளுக்கும் சரி இல்லை போர் வீரர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய மரியாதையை அந்த காலத்தில் செலுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த நடுக்கல் இங்கனக்குள்ளே எழுப்பப்பட்டிருக்கு.
நடுக்கல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 ஆண்டுகள் பழமை. அதாவது ஒரு 16ஆம் நூற்றாண்டுலேருந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டில் இருக்கும் அப்படின்னு தொல்லியல் துறை வந்து இதை சொல்லியிருக்காங்க. தொல்லியல் துறை தகவலின்படி இது வந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டு, அந்த 16ஆம் நூற்றாண்டு அந்த இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடுக்கல் இங்கே இருக்கும்போது அப்போ நம்ம இதை வச்சு எளிதாக சொல்லிடலாம். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து ஒரு 500 ஆண்டுகள் முன்னாடியே இந்த தவசிலிங்காபுரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் நிறைந்த ஒரு இடம் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம எளிதாக சொல்லலாம். இந்த இந்த நடுக்கல்ல வந்து இந்த ஊர் மக்கள் இப்போ என்ன பேரில் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை கோவில் அப்படின்ற பேரில் தான் இந்த நடுக்கல்ல வந்து அழைக்கிறாங்க. ஆனால் என்ன பராமரிப்பு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. இந்த தூணே வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் விழுந்துடும் கீழே, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஒரு 4 தூணுக்குள்ளே இருக்குது. இதை வந்து பராமரிப்பு பண்ணி ஒரு நல்ல, அதாவது இந்த பழமையை வந்து பாதுகாக்கணும். அதுக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். இந்த மண்டபத்தில் தான் வச்சுருக்காங்க, ஒரு 4 தூண் மண்டபத்தில் இருக்குது. இதை நல்லா பராமரித்து மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த பொக்கிஷத்தை கொண்டு போகணும். அதுதான் எங்களோட ஒரு ஆசையாகவே இருக்குது. இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவசிலிங்காபுரம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த சாலையோட ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான, இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு நடுக்கல் இருக்குது. இதை யார் எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவசிலிங்காபுரம் ஊர் மக்கள் தான் எங்ககிட்ட சொன்னாங்க. அங்கேயே இது மாதிரி ஒரு சிலை இருக்குது அப்படின்னு. இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த நடுகள். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆண், ஒரு பெரிய ஒரு ஆணோட சிலை இருக்குது. ஒருத்தரோட கையில் பார்த்தீங்கன்னா வால் வச்சுருக்காரு. இன்னொருத்தரோட கையில் பாருங்கள் அந்த அம்பு வில் ரெண்டுமே வச்சுருக்காரு. இவங்களுக்கு நடுவில் ஒரு பெண் சிற்பம் இருக்குது. இது யாருன்னு தெரில, ஏன்னா முகமும் தெரில, எதுவுமே தெரில. இந்த மாதிரி ஒரு நடுக்கல் வந்து இங்கே இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊரில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரியான நடுக்கல்லை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது நிச்சயம் வந்து இந்த ஊர் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் வாழ்ந்த இடமாக இருந்திருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாங்களே கிட்டத்தட்ட இது ஒரு கல், இன்னொரு கல் நாங்கள் வரும்போதே பார்த்தோம். அது மாதிரி இந்த ஊர் முழுவதுமே நடுக்கல் வந்து நிறைய பரவலாக காணப்படுது. இந்த மாதிரி வந்து இப்போ இந்த கல்லை எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கோவில் கட்ட போகிறாங்க. அதுக்கு தான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஒரு இடம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இதை கோவிலாக வந்து மக்கள் வந்து வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பழமை வந்து பாதுகாக்கப்படணும். இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து ஒரு பொக்கிஷம், இதெல்லாம் மண்ணுக்குள்ளே போகாமல் நம்ம பாதுகாக்கணும். இதுதான் எங்களோட ஆசை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.